மாவட்டம் நத்தம் அருகே உலுப்புக்குடியில் வேட்டைக்காரன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பல நூறு ஆண்டுகளாக பங்குனி மாதம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா பாரம்பரியமாக நடந்து வருகிறது. இந்த திருவிழாவில் பிறந்த பெண் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரையிலான பெண்கள் பங்கேற்க அனுமதி கிடையாது. விழாவில் ஆடுகள் நேர்த்திக்கடனாக கோவிலுக்கு வழங்கப்படும். இவ்வாண்டிற்கான விழாவை ஒட்டி நேற்று இரவு 1 மணிக்கு பொங்கல் வைத்து வழிபாட்டை துவக்கினர். பின்னர் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட 50 ஆடுகள் பலியிடப்பட்டு சமைக்கப்பட்டன. 50 மூட்டை அரிசியில் சாதம் தயாரானது. இந்த கறி விருந்து அங்கு கூடியிருந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு சாதமும் ஆட்டுக்கறி குழம்பும் பிரசாதமாக பரிமாறப்பட்டது. கறி விருந்தில் புன்னாப்பட்டி, காட்டு வேலம்பட்டி, முளையூர், வேலாயுதம்பட்டி, நத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் கலந்து கொண்டனர். கடந்த திங்கட்கிழமையன்றும் இக்கோவிலில் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் கறி விருந்து நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் உலுப்பகுடி கிராமத்தைச் சேர்ந்த காவல் தெய்வம் வேட்டைக்காரன் சுவாமி திருவிழாவானது உலுப்பகுடி ஊர் பொதுமக்களின் சார்பாக வருடம் ஒரு முறை கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். சுமார் பல நூறு ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். சுமார் 50 விழாக்களுக்கு மேலாகவும் 15-20 முறை அரிசிகளுக்கு மேலாகவும் வழங்கி இந்த ஊர் மக்களுக்கும் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் வழங்கி சமபந்தி விருதாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் குறிப்பாக என்னவென்று சொன்னால் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு சிறப்பாக இந்த அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஊரின் காவல் தெய்வமாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். சுமார் ஒரு 10,000 பேர் வரைக்கும் வணங்குவோம். பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழா 10 நாள் விழாவாக நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி இன்று மாலை மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி கோவில் முன்பு நடைபெற உள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பழனிக்கு வந்துள்ளனர். மலையடிவாரத்தில் மயில் காவடி, பால் காவடி, இளநீர் காவடி உள்ளிட்ட பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து ஆடி பாடி கிரிவலம் வந்து திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். மேலும் பக்தர்கள் பலரும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு மலைக்கோவிலில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கட்டண தரிசனத்தை கோவில் நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. பக்தர்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் செய்துள்ளது. மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், உணவு, கழிவறை உள்ளிட்டவற்றை கோவில் நிர்வாகம் போதிய அளவில் செய்துள்ளனர். பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் உள்ளதால் பாதுகாப்பு பணியில் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பங்குனி உத்திர திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நிகழ்ச்சி நாளை மாலை மலையடிவாரத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் பிரதோஷ தினத்தினை முன்னிட்டு சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் 5 அடி உயர நந்தி பகவானுக்கும் லிங்க வடிவில் காட்சி தரும் சிவபெருமானுக்கும் பால், தயிர், மஞ்சள், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ணமலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்த நந்தி பகவானையும் சிவபெருமானையும் பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தூபம் காட்டப்பட்டு பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் பெற்று சென்றனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்றது அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலாகும். இங்கு ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. அதில் பங்குனி உத்திர திருவிழாவும் ஒன்று. இத்திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றானது உடையவர் லிங்க பூஜை. சிவ பூஜையில் 2 வகை உண்டு. ஒன்று தன் பொருட்டு செய்யப்படும் ஆத்மார்த்த பூஜை, மற்றொன்று பிறர் பொருட்டு செய்யப்படும் பராத்த பூஜை. எல்லா பெரிய சிவாலயங்களிலும் பராத்த பூஜா மூர்த்தியான மூலவருக்கும் ஆத்மார்த்த பூஜைக்கென கருவறைக்குள் சிறிய லிங்கங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இந்த லிங்கங்கள் பண்டைய மன்னர்களால் பூஜிக்கப்பட்ட லிங்கங்களாகும். அந்த மன்னர்களால் திருக்கோவிலுக்கென எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்துக்கும் இந்த லிங்கங்களை உடையவர் என்பதால் உடையவர் லிங்கம் என அழைக்கப்படுகின்றன. மூலஸ்தானத்தில் உள்ள உடையவர் லிங்கம்
பங்குனி உத்திர திருவிழாவில் 2ஆம் திருநாள் முதல் 9ஆம் திருநாள் வரை ஆண்டிற்கு 8 தினங்கள் உடையவர் லிங்க பூஜை வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த உடையவர் லிங்க பூஜா காணும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம். இந்த ஆண்டிற்கான உடையவர் லிங்க பூஜை தினமும் மாலை சாயாராட்சி தீபாராதனை முடிவடைந்ததும் உற்சவமூர்த்திகள் எழுந்தருள் இருக்கும் மண்டபத்தில் வைத்து நடைபெறுகிறது. திருவிழாவின் 9ஆம் நாளான நேற்று உடையவர் லிங்க பூஜை நடைபெற்றது. இதற்காக மூலஸ்தானத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட உடையவர் லிங்கத்திற்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், இளநீர், தேன், விபூதி, சந்தனம் என பல்வேறு நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உடையவர் லிங்கத்திற்கு சோடச தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உடையவர் லிங்கம் தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் கால்நடைக்குறிச்சி ஸ்ரீ சடையுடையார் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ சிருங்கேரி சாரதா பீடாதிபதி ஜெகத்குரு அனந்த ஸ்ரீ விபூஷித பாரதி தீர்த்த சுவாமிகள், அனந்த ஸ்ரீ விபூஷித விதுசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள் அவர்களின் பரம அனுகிரகத்துடன் வருகிற 3ஆம் தேதி காலை நடைபெற இருக்கிறது. அதனை முன்னிட்டு நேற்று காலை பூர்வாங்க ஹோமம், குரு பிரார்த்தனை, மகா சங்கல்பம், மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமங்கள் நடைபெற்றது. மாலையில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தம் 8 பிள்ளை கூட்டத்தார் சார்பில் சதீஷ், அறக்கட்டளை உறுப்பினர்கள் காசி விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கீழாம்பூர் விஸ்வநாதன், வீரவநல்லூர் காசி விஸ்வநாதன், திருநெல்வேலி வெங்கட்ராமன், நடராஜன், அறக்கட்டளை மேலாளர் மகாதேவன் ஆகியோர் கும்பநீரை மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்தனர். கல்லடைக்குறிச்சி சிதம்பரேஸ்வரர் கோவிலில் கும்பத்தீர்த்தம் எடுத்து வந்தவர்களை பொதுமக்கள் ஆரத்தி செய்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கலாகர்ஷனம் நடைபெற்று கும்பங்கள் யாகசாலைக்கு எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று மகா பூர்ணாகதியுடன் இன்றைய முதல் நாள் கும்பாபிஷேக நிகழ்வு முடிவடைந்தது. தொடர்ந்து செவ்வாய், புதன், வியாழன் அன்று 3 நாட்களிலும் முறையே யாகசாலை பூஜைகள், வேத பாராயணமும் நடைபெறுகின்றன. சிறப்பாக வருகிற 3ஆம் தேதி காலை 8ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. சர்வசாதகம் வாத்தியார் ராமன், வாத்தியார் குமார் ஆகியோர் நடத்துகின்றனர். கும்பாபிஷேக நிகழ்வுகளை சாமி சடவுடையார் சேவா டிரஸ்ட் நடத்துகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த தொரப்பாடி பகுதியில் 1600 ஆண்டுகள் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குமரன் கோவிலில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் உத்தர திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியதை அடுத்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபோகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து உள்பிரகார வழிபாடு நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் மற்றும் பெண் குழந்தைகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பகோணத்தில் மகா பிரளயத்தின் போது அமிர்தகுடம் உடைந்த போது வில்வம் விழுந்த இடத்தில் எழுந்தருளி ஸ்ரீ வில்வநேஷர் என்னும் திருநாமம் பெற்று பின்னர் உலக பாரத்தை தாங்கு சக்தியற்ற நாகராஜன் ஸ்ரீ வில்வநேசரை பூஜித்து அனுகிரகம் கிடைத்ததால் ஸ்ரீ நாகராஜன் வேண்டுகோளுக்கு இணங்க நாகேஸ்வரர் என திருநாமம் பெற்றார். தாயார் பிரகன் நாயகி. சூரியன் தனது கிரகணம் வழங்கி கலங்கி நின்ற போது அசரீரியின்படி சூரிய தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமியை வழிபட்டு பேறு பெற்றார். இதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களிலும் தனது சூரிய கதிர்களால் நாகேஸ்வரரை வழிபடுவதை இன்றும் காணலாம். இங்கு சூரியனுக்கென்று தனி சன்னதியும் உள்ளது. சூரியனுக்கு ஒளி கொடுத்ததால் கும்பகோணம் நகருக்கு பாஸ்கர கஷேத்திரம் என பெயர் பெற்றது. இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர பெருவிழா 13 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 23ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 9ஆம் நாளான இன்று உற்சவர் நாகேஸ்வர சுவாமியும் பிரகநாயகி அம்பிகையும் திருத்தேரில் எழுந்துள்ள தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வந்தனர். தொடர்ந்து விழாவின் 10ஆம் நாளான நாளை 1ஆம் தேதி புதன்கிழமை மகாமக குளத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள பங்குனி உத்திர தீர்த்த வாரியம் நடைபெறுகிறது.
11ஆம் நாளான 2ஆம் தேதி வியாழக்கிழமை சப்தாவர்ணம் ஏகாந்த காட்சி, 12ஆம் நாளான 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடையாற்றி வீதி உலா, 13ஆம் நாளான 4ஆம் தேதி சனிக்கிழமை ஊஞ்சல் உற்சவம் சாந்தியுடன் பங்குனி பெருவிழா நிறைவு பெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் உள்ள மயில் வடிவ மலையில் வள்ளி தேவானை சமேத முருகன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு பங்குனி உத்திர திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்றிரவு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வள்ளி தேவானையுடன் முருகன் குதிரை வாகனத்தில் மலையை வலம் வரும் காட்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் இன்று காலை 6 மணிக்கு நடைபெற்றது. மேலும் தேரோட்டத்தில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டு சிவஞான பாலிய சுவாமிகள் கலந்து கொண்டு முதலில் விநாயகர் தேரையும் பிறகு முருகன் தேரையும் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். விழாவில் நாளை இரவு தெப்பல் உற்சவமும், நாளை மறுநாள் இரவு முத்துப்பல்லக்கு உற்சவமும், 7ஆம் தேதி சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடக்க உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீமத் சிவஞான பாலிய சுவாமிகள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். எல்லாம் வல்ல குருவருடையும் திருவருடையும் வணங்கி நடுநாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய விழுப்புரம் பகுதியிலே 7ஆம் நூற்றாண்டிலே உருவான பாலசித்தர் மயிலம் மலை மீது தவம் இருந்து முதலில் வள்ளி தேவானை அருளை பெறுகின்றார். பிறகு முருகனுடைய அருளை இங்கே பாலசித்தர் பெறுகின்றார். இந்த தலத்தினுடைய சிறப்பு, பாலசித்தர் 10 வயது குழந்தையாக தோன்றினார். வள்ளி தேவானையோடு முருகனுடைய அருள் பெற்றதனால் இந்த மயிலம் மலையில் தான் உருவாக்கிய இந்த ஆசிரமத்தில் வள்ளி தேவானையை அமரச் செய்து வழிபாடாற்றி வந்து பிறகு காலந்தோறும் வருகின்ற மக்கள் எல்லாம் குடும்பத்தோடு நல்ல இல்லறம் அமைத்து கொண்டு நீடூடி வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த தலத்திலே பாலசித்தர் வள்ளி தேவானை முருகப்பெருமானுடைய அருளை நமக்கெல்லாம் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நாள் பங்குனி மாதம். பொதுவாக இந்த தமிழ் மாதங்களில் சித்திரை தொடங்கி பங்குனி வரை இருக்கக்கூடிய 12 மாதங்களில் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய நாள், வைகாசி விசாகம் ஒரு சிறப்புக்குரிய நாள், அடுத்ததாக கார்த்திகை கிருத்திகை ஒரு சிறப்புக்குரிய நாள், அடுத்தது தைப்பூசம் ஒரு சிறப்புக்குரிய நாள். எல்லாவற்றிற்கும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த பங்குனி உத்தர பெருவிழா என்பது இன்று நேற்று தொடங்கியது அல்ல. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட விழா இந்த பங்குனி உத்தர பெருவிழா. ஏன் ஒரு விழாவை கொண்டாட வேண்டும் என்றால், ஒரு 10 நாட்கள் 11 நாட்கள் கொடியேற்று விழா நடத்தி தினந்தோறும் ஒவ்வொரு வாகனத்திலே அங்கே இருக்கின்ற எம்பெருமான் மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுப்பார். இதனுடைய முக்கியமாக திருமணம். நேற்று நம்முடைய மயிலம் தலத்திலே வள்ளி தேவானையோடு முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்விக்கப்பட்டு வெள்ளி குதிரையிலே நேற்று ஊர்வலம் வந்தார். இதை பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத தம்பதியர், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தால் நல்ல திருமணங்கள் ஆக வேண்டும். ஆன திருமணங்கள் சிறப்பாக குழந்தைகளுடன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே வள்ளி தேவானை முருகப்பெருமான் திருமண காட்சியோடு நேற்று வந்தார். இங்கே பல சிறப்பு இந்த தேர் திருவிழாவிலே இருக்கின்றது. ஒருவரை மதித்து ஒருவரை வணங்கி ஒன்று சேர்ந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும். இதில் வாழ்க்கையிலே தத்துவங்களை தெரிகின்ற பொழுது எப்படி ஒரு பணியை தொடங்க வேண்டும் என்றால் முழு கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் பல தடங்கள்லாம் நமக்கு ஏற்படும். எந்த சூழ்நிலையில் எப்படி திருப்ப வேண்டும், எப்படி நிதானப்பட வேண்டும், இதுதான் தேரினுடைய ஒரு பெரிய சிறப்பு. இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் கடுமையாக விரதம் இருந்து இந்த தேரினுடைய அருளை, தேர் மூலியமாக இறைவனுடைய அருளை பெறுவது மூலியமாக வாழ்க்கையில் எந்த சிரமங்கள் வந்தாலும் நிதானமாக இருந்து அதை எப்படி திருப்புறதோ அதுபோல் திருப்பி
நல்லதை நாம் அடைய வேண்டும் என்ற அளவிலே சொல்லி இந்த நல்ல நாளில் வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கெல்லாம், அன்பர் பெருமக்களுக்கெல்லாம், தொலைக்காட்சி நிலையத்தைச் சேர்ந்த அன்பர் பெருமக்களுக்கும் மற்றும் எல்லாவித ஊடகத்துறை அன்பர்களுக்கெல்லாம் இந்த மயிலம் பொம்மபுர ஆதீனத்தினுடைய சார்பில் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நாளில் உங்களையெல்லாம் வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சி இருக்கிறோம். 2026 மக்கள் சக்தியில் சொல்லக்கூடிய ஜனநாயகத்திலே 2026 தேர்தல் நடக்க இருக்கின்றது. அனைவரும் நாமெல்லாம் வாக்களிக்க வேண்டும். அந்த வகையில் நல்ல மக்களுக்கு எல்லாம் நல்லா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளில் உங்களை வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் சிவாபுரம். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது. பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளி இருக்கும் மகா நந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிரதம், எலுமிச்சை பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பிரதோஷம் அன்று நந்தியம் பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். நூற்றி 8 வைணவ திருத்தலங்களில் பாண்டிய நாட்டு 18 திவ்ய தேசங்களில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது வானமாமலை திவ்ய கஷேத்திரம். ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத வானமாமலை பெருமாள் இங்கு அருள் பாலிக்கிறார். மூலவர் சுயம்புவாக தோன்றியவர். இத்தலம் நம்மாழ்வாரால் 11 பாடல்கள் பாடப்பெற்றது. இத்திருத்தலத்தில் மட்டுமே ஸ்ரீ சடாரியில் நம்மாழ்வாரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதியிலிருந்து இங்கு எழுந்தருளிய ஸ்ரீ வரமங்கை தாயாருக்கும் பெருமாளுக்கும் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவம் ஆண்டுதோறும் பங்குனி திருக்கல்யாண திருவிழா என 11 நாட்கள் நடைபெறுகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா ஸ்ரீமத் பரமஹம்சத் யாதி மதுரகவி ஸ்ரீ வானமாமலை ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் அனுகிரகத்துடன் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத தெய்வநாயக பெருமாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக 10ஆம் திருநாளான இன்று தேர் திருவிழா நடைபெற்றது. இதற்காக அதிகாலை 4:30 மணிக்கு மேல் விஸ்வரூபம், எண்ணெய் காப்பு, தீர்த்த விநியோகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்க தொழுக்கினியானில் 6:15 மணிக்கு மேல் திவ்ய தம்பதிகள் தங்கத்தேருக்கு எழுந்துருளினர். தங்கத்தேரில் ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தார். தொடர்ந்து வானமாமலை ஜிஎஸ் சுவாமிகள் எழுந்தருள கோவில் மரியாதைகள் செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரை ஜிஎஸ் சுவாமிகள் தேர்வடம் பிடிக்க, அதனைத் தொடர்ந்து பக்தர்கள், ஊர் பிரமுகர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் தேரை இழுத்தனர். தேர் திருக்கோவில் வீதிகளில் வலம் வந்தது. வருகிற பங்குனி உத்திரத்தினை முன்னிட்டு மாலை பெருமாள் தாயார் மாலை மாற்றும் வைபவமும், நாளை காலையில் திருக்கல்யாணம் மற்றும் இரவு பட்டண பிரவேசம் சிறப்பாக நடைபெறும். திருவிழா ஏற்பாடுகளை வானமாமலை மடத்தினர் செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே நடுப்பழனி அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி திருக்கோவிலின் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. பெருங்கருணை கிராமத்தில் நடுப்பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் பங்குனி உற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு இடுமன் பூஜை, விநாயகர் பூஜையுடன் விழா துவங்கியது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ முருக பெருமான் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் தேரின் வடத்தை இழுத்து பிடித்து முருகனுக்கு அரகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரா என கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதன் பின்னர் மலையடிவாரத்திலிருந்து கனகமலையை வலம் வந்து மலையடிவாரத்தை வந்தடைந்தனர். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணியின் கரையோரம் ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றி ஆன்மீக சிறப்பு பெற்ற நவ திருப்பதி கோவில்கள் அமைந்துள்ளன. இதில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9வது திருப்பதியும் குருவுக்கு அதிபதியுமான ஆழ்வார் திருநகரியில் அருள்மிகு ஆதிநாதர் சுவாமி நம்மாழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் மூலவர் ஆதிநாதருக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 23ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில்
நாள்தோறும் தாயார்கள் சமேத ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் பல்வேறு வாகனங்களில் காலை மற்றும் மாலை வேளைகளில் வீதி உலா வந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டமும் இன்று காலை நடைபெற்றது. இதற்காக சுவாமி பொலிந்து நின்ற பிரான் காலை 7:45க்கு மேல் 8:15க்குள் ரிஷப லக்கணத்தில் புதுப்பித்து தேரில் எழுந்தருளினார். தேரில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த பெருமாளுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்த பெருமக்கள் தேர்வடம் பிடிக்க பக்தர்களின் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் தேரை இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகளில் பக்தர்களின் ஆரவாரத்துடன் வலம் வந்தது. நாளை பங்குனி உத்திரத்தில் தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், தக்கார் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர்.